சித்தம் போக்கு, சிவம் போக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதற்கான பொருள் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சித்தம் போக்கு, சிவம் போக்கு. நெறைய பேர் இத வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, சித்தன் போக்கு, சிவன் போக்குங்கிற மாரி சொல்லுவா. அது சித்தன் போக்கு, சிவன் போக்கு அல்ல. சித்தம் போக்கு, சிவம் போக்கு. நம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, சித்தம் என்று சொன்னால் நம்முடைய மனம், அதுவும் உள்மனம், ஆழ்மனம் சொல்றோம் இல்லையா? அந்த சித்தம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். போக்கு அப்படின்னு சொன்னா அது போகின்ற பாதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவம் அப்படின்னு சொன்னா அது இறைவனை குறிக்கிறது. அதாவது நம்முடைய மனம் செம்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தோம்னா இன்னும் நம்ம தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது சித்து அப்படின்னு சொல்லுவா. சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அதைத்தான் சச்சிதானந்தம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். அந்த சித்து என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மனமும் மூளையும், அதாவது மனம் என்பது வேறு, மூளை என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். இந்த மனம் மூளை இரண்டும் ஒருமுகப்படுகின்ற இடம்தான் அந்த சித்து அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த சித்து அம் என்று சொன்னால் அம்பலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த சித்து பிளஸ் அம்பலம் என்பதுதான் சிற்றம்பலம் என்று உச்சரிக்கப்படுகிறது.